நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கறவை மாடுங்களாம்மா? சரி. இந்த கையில் அப்படியே அப்படியே ஒரு இடத்துல கட்டிருக்கீங்க. இது நம்ம தோட்டம் தானுங்களா? நாங்கள் அறுத்தள்ளி அந்த தேனி மாத்திரம் அறுத்து போட்டு போயிடும். இது அப்பப்போ அறுத்து போட்டுருவீங்களா? ஆமாம். ஒரு நாளைக்கு மறுபடியும் ஒரு 45 நாளுக்கு மறுபடியும் வந்துடும். கரெக்டாக வந்து இது சூட்டெல்லாம் அவ்வளோ இல்லை. ஒரு புல் சூடுன்னு சொல்கிறாங்க. அது இல்லை இது கோப்போர் நல்லா இருக்குங்க. இதை கட்டிருங்கய்யா. அது ஒன்றும் பிரச்சனை சொல்லலாம். சிறுமுகை அருகில் இருக்கக்கூடிய தொட்டபாவி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. மாடுகள் வச்சு அதில் வரக்கூடிய ஒரு பாலை வந்து ஆவின் சொசைட்டிக்கு ஊற்றி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அனுபவம் மிக்க ஒரு விவசாயி அவரை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நாங்கள் தொட்டபாவி மேட்டுப்பாளையம் வட்டம் சிறுமுகை பின்கோடு ஒரு ஜடையம்பாளைய கிராமம் பஞ்சாயத்து தொட்டபாவி ஊர் சிற்றூர். தொட்டபாவி ஊர் கிராமத்துலேருந்து வசிக்கிறோம். இங்கே ஒரு 20 வருஷமாக மாடு வளர்த்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் வந்து சிறு விவசாயி தான். ஒரு 3 ஏக்கருக்குள்ளே தான் பூமி எங்களுக்கு இருக்குது. ஒரு ஏக்கரில் நாங்கள் இந்த கோப்போரங்கிறது மசால் புல் வச்சு அது போட்டு அதே தான் கண்டினியூவாக போட்டுருக்குற மாடுகளுக்கு. மற்ற உரமெல்லாம் மற்ற இது கூட ஜாஸ்தி போடுறதில்ல. இப்போ அதை வச்சு வளர்த்திட்டு நாங்கள் ஒரு 20 வருஷம் மெயின்டெனன்ஸ் நாங்கள் வளர்த்துனா மாடுகளை வச்சு கன்று போட்டு அப்படியே டெவலப் பண்ணிவிட்டு ஒரு 6 மாடு நான் இப்போ வச்சுட்டு டெய்லியும் ஒரு 30 லிட்டர் ஆவரேஜாக ஒரு 30 லிட்டர் ஊற்றுற மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஆவரேஜாக பண்ணும்போது அந்த மாதிரி தான் வருவாங்க அப்படி சொல்கிறாங்க. அதே அளவுக்கு தான் நாங்களும் ஊற்றுறோம். ஒரு மாடுங்கிறது கன்று போட்டு வளர்த்தி ஆவரேஜாக கணக்கு போட்டோம்னா ஒரு 5 லிட்டர் கணக்கு தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் முன்பின்னு எச்சா சொல்லுவாங்க. அப்படிங்கிறது வருஷம் பூரா கணக்கு போடுறோம். நாங்கள் தீனி போட அந்த கண்ணுக்கு டைமில் மாத்திரம் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க 10 லிட்டர் கறக்குது, 15 லிட்டர் கறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இல்லை, ஒரு ஆவரேஜாக கிடைக்கும். ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் ஆவரேஜ் போட்டோம்னா வருஷம் பூரா 365 நாள் 6 மாடு நம்ம வச்சு கணக்கு போட்டு டாலி பண்ணுறதுனால ஒரு 6 லிட்டர் 7 லிட்டருக்கு ஆவரேஜாக கிடைக்கும் அப்படிங்கிற எங்களோட கணக்கு. அதை வச்சு அப்படியே எங்களுக்கு அது ஒரு வருமானமாக இருக்குது. எப்பவுமே நாங்கள் விவசாயம் இருக்கிறதுனால ஒரு மற்ற விலை மேலே பண்ணால் ஒரு டைம் விலை கிடைக்கும், ஒரு டைம் விலை கிடைக்காது. ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. ஆவரேஜாக அப்படியே ஒரு மெயின்டெனன்ஸ் விவசாய குடும்பத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா உபயோகமாக இருக்குது. நல்லா இருக்குது. ஆமாம். இப்போ நீங்கள் இந்த மாடு வந்து நீங்கள் 20 ஆண்டுகளாக நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்களா? ஆமாங்க. இந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சுங்க? நம்ம விவசாயத்தில் முதல் தண்ணி இல்லாமல் இருந்தது. அந்த கிணத்துல தண்ணி இல்லாமல் இருக்குது. இந்த விதம் இருந்தாலும் கண்டினியூ வருமானத்துக்கு தான் நம்ம விவசாயம் இப்போ இருக்கிற இதுக்கு 20 ஆண்டு முன்னால் இருக்கிற டெவலப்புக்கு நிறைய வித்தியாசம் இருந்தது. அப்போ வந்து இதை வச்சு கூட நம்ம பழச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமு. அதனால் அதை வச்சு கண்டினியூ பண்ணிட்டோம். இப்படி தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க? ஆமாம். இந்த ஆவின் சொசைட்டி இங்கே அமைஞ்சிருக்குங்க. ஆவின் சொசைட்டி தொட்டபாவியில் நம்ம சென்டர் போட்டிருக்கோம். சென்டர் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நாங்களே இப்போ எங்கள் கிட்ட இருக்குது. ஓகே. ஆமாம். சுற்று வட்டாரத்தில் எத்தனை மாட்டுப் பண்ணைகள் இருக்கும்? எத்தனை மாட்டுப் பண்ணை உரிமையாளர்கள் இருக்காங்க? மாடுகள் உரிமையாளர்கள் நம்ம ஊரில் வந்து ஒரு 40-50 விவசாயி இருப்பாங்க. 50 விவசாயிகள் எல்லோரும் மாடு வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் 1-2 இப்போது முதல்ல இருந்த மாதிரி எல்லோரும் கறக்கிறதுக்கு எல்லாம் ஆள் இல்லாதனால ஒரு அளவுக்கு இருக்கிறவங்க மாத்திரம் தான் கட்சி சொசைட்டிக்கு ஊற்றுறாங்க. எல்லோரும் ஊற்ற முடியறதில்ல. அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அந்த பூமி இருக்கிறவங்க அப்படியே வச்சு ஏதோ பால் கறக்க தெரியணும். அந்த மாதிரி இந்த பெரிய டெவலப்பாக பண்ணுற அளவுக்கு எங்கள் ஏரியாவில் இல்லை. ஓரளவு எல்லாம் 4 மாடு 5 மாடு அப்படியே வச்சு அவங்கவுங்க அளவுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஐயா, உங்கள் அனுபவத்தில் இப்போ மாடு வந்து நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 6 மாடு வச்சுருக்குறோங்க சார். 6 மாடுகள். ஆமாம். இந்த 6 மாடுகளில் என்னென்ன மாடுகள் வந்து நல்ல ஒரு பால் கறக்கக்கூடிய மாடுகள்னு எதாவது தெரியுங்களா? பால் கறக்கிற ஜெர்சி மாடு அப்படி சொல்கிறாங்க. நாம் இப்போ கலப்பினம் தான் வச்சுருக்குறோம். நாங்கள் வச்சுக்கிறது கலப்பினம் தான் வச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு நோய் நொடி வந்தால் அதோட இதெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியாக வரும். நஷ்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து நம்ம சாதாரண விவசாயம் இருக்கிறதுனால நம்ம சாதாரண கலப்பின மாடு தான் வச்சுருக்குறோம்.
கலப்பின மாடுகள் தான் நாம் கலப்பின மாடு தான் வச்சுருக்கிறோம். ஒரு 10 இல்லை இப்போ ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறக்கு, அதுக்கு மேலே கறக்காது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. கோப்போர் மசால் பில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். கோப்போர் தான். இது எவ்வளோ ஏக்கரில் நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க? அது ஒரு ஏக்கரில் போட்டுருக்கோம். ஒரு 6 மாடை வளர்த்தோம்னா ஒரு ஏக்கர் இருந்தால் கரெக்டாக இருக்குது ஓரளவுக்கு. 6 மாடுனா ஒரு ஏக்கர் இருக்கும். 6 ஏக்கர் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் பராமரிப்பு வந்து என்ன மாதிரி பண்ணுறீங்க? கறக்கிற மாடுகளுக்கு ஒரு டெய்லி அடர்த்தீவனா ஒரு 3 கிலோ டெய்லி 10 லிட்டர் கறந்துதானா ஒரு 3 லிட்டர் 3 கிலோ கொடுக்கணுங்க கண்டிப்பாக. அது அப்போ தான் அந்த 10 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு கொஞ்சம் பால் நல்லாயிருக்கும். அந்த அடர்த்தீவனம் வந்து 3 கிலோ கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ 6 மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு மாட்டில் இருந்து தானே ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமாம். அது எப்படி நீங்கள் படிப்படியாக அதிகப்படுத்துறீங்க? ஒரு மாடு இருந்தது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்புறம் அது கண்ணை போட்டுட்டே இருக்குமில்லங்க. அப்போ கண்ணை நாங்கள் நிறைய விற்றுட்டு நம்மளால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதால் எல்லாமே வச்சு வளர்த்த முடியாது. குறிப்பிட்டு நம்ம இதுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை அவங்கவுங்க இப்போ திறமையை பொறுத்து வச்சு வளர்த்தலாம். நம்ம ஒரு 6 மாடுக்குள்ளே வச்சு எப்போவுமே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வெளியில் நாங்கள் விலைக்கு வாங்குறத விற்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பண்ணை மாடு வச்சு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு போகிறோம். பண்ணை மாடு வச்சு தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம். இப்போ நீங்கள் வெளியே வாங்குறது எல்லாம் கிடையாது? உங்கள் கண்டு வாங்குறதே கிடையாது. வாங்கணுமெல்லாம் அதெல்லாம் காசு நிறைய போடணும். அப்புறம் ஏதோ நஷ்டமானா தெரியாது. அப்புறம் அதெல்லாம் இதாகும். இதனால் இப்போ நம்ம விற்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர வாங்குற மாதிரி இருக்காது. வாங்குற மாதிரி கிடையாது. இப்போ மாடு வந்து இந்த புற்கள் எல்லாம் மேயுது பார்த்தீங்களா? ஆமாங்க. இது வந்து இந்த நீங்கள் வெளியே நடக்க வச்சு கூப்பிட்டு வரீங்க. பெரிய பெரிய மாட்டு பண்ணையெல்லாம் நடக்க வச்சு கூப்பிட்டு வர மாட்டாங்க? இல்லை அது அந்த கலப்பின மாடல் நாங்கள் வளர்த்துறோம். அது ஒரு அளவுக்கு நல்லா அந்த சீதோஷ நிலையெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அதையெல்லாம் வச்சு வளர்த்த முடியும். இந்த வெயிலையே நம்ம சாதாரணமாகலாம் இது பண்ண முடியாது. அதுக்கு தனிப்பட்ட பயிற்சி வேணும். அதெல்லாம் நோய் நொடி இருந்தால் பார்க்குறக்கு டாக்டர் வைக்கணும். அப்புறம் நிறைய செலவு இருக்குது. அதுக்கு பக்கமாக பண்ணணும் நம்ம. அதனால் அந்த ரகத்துக்கெல்லாம் போகல. நம்ம சாதாரணமாக நாட்டு மாடு கலப்பின மாடு வச்சு ஒரு டெய்லி 15 லிட்டர் கறக்கிற மாடு தான். அதுக்கு மேலே எல்லாம் இல்லை எங்கள் கிட்ட. ஒரு வேலைக்குங்களா இல்லை 2 நேரம் சேர்ந்து 15 லிட்டர் தான் கறக்கு. கலப்பின மாடு அந்த அளவுக்கு தான் வரும். இந்த ஜெர்சி அந்த வேணும்னா 30 லிட்டர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 30 லிட்டருக்கு பால் கறக்கிறதுக்கு என்ன செலவாகுதோ அதெல்லாம் கறக்கு. அது அந்த 5 லிட்டருக்கு இது போடுறதுக்கு தேவைன்னா அதுக்கு இன்னும் ஜாஸ்தியாக போட வேண்டி வரும். அப்புறம் எல்லாம் ஒன்று தான். இந்த 10 லிட்டருக்கு 3 கிலோ ஆர்டர் தேவைன்னா அதுக்கு 20 லிட்டர் கறந்து அப்புறம் 6 கிலோ கொடுக்கணும். அப்புறம் செலவெல்லாம் ஒன்று தான். ஆனால் இது நோய் நொடிக்கு அது கொஞ்சம் தாங்காது. அதுக்குள்ளெல்லாம் அதுக்கு மடி வீக்கம் ஜாஸ்தி வரும். கரெக்டான சத்து கொடுக்கலையானா அந்த 20 லிட்டர் 30 லிட்டருக்கெல்லாம் மடி வீக்கம் அடிக்கடி வந்துடும். டாக்டர் கூப்பிட்டு பொழுதன்னைக்கு செலவு பண்ணோம். அது என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நாட்டு மாடு கலப்பின மாடாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோய் நொடிக்கு நல்லா தாங்கும். எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மி. அதனால தான் இந்த கலப்பின மாடுகள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஆமாம். கலப்பின மாடு எப்பவும் நம்ம மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் கிராமப்புற விவசாயிகள் வந்து இந்த ஒரு மாட்டை தான் வளர்க்குறாங்க. ஆமாம். பண்ணையை வச்சு வளர்க்குறவங்க வேறு. நம்ம சாதாரணமாக இருக்கிற இந்த மாதிரி மாடு தான் வச்சு வளர்த்தா அப்படியே வைத்திருக்கலாம். பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரிந்த ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். பால் உற்பத்தி கண்டிப்பாக பசுந்தீவனம் போடணுங்க. அப்புறம் அடர் தீவனம் 10 லிட்டருக்கு 3 கிலோ கொடுத்தாகணும் கண்டிப்பாக. 10 லிட்டர் கறக்கிறதுனா கண்டிப்பாக 3 கிலோ கொடுத்தாகணும். 15 லிட்டர் கறக்கும்போது 4 கிலோ கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா அது அடர் தீவனம் கொடுத்தா தான் அது பாலை கறக்க முடியும். நீங்கள் வெறும் தீவனமாக தான் போட்டால் பால் கறக்காதுங்க. அடர் தீவனம் கரெக்டாக அந்த புரதச்சத்து என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் கொடுக்கணும். வேறு ஆப்ஷனே இல்லை. வேறு ஆப்ஷன் இல்லை. இதுக்கு எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி தான். கண்ணை வளர்த்தணும்னா ஒரு 7 நாள் கண் போட்டு ஒரு 10 நாளில் குடற்புழு நீக்க மாத்திரை இருக்குது கொடுக்கலாம். அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அடுத்த டைம் ஒரு மாதம் அங்கே கொடுக்கலாம். அப்புறம் கண்டினியூவாக ஒரு மாடுகளை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்க மாத்திரை கொடுத்துட்டே இருக்கலாம். அப்புறம் 2 தடவை தடுப்பூசி போடணும். வருஷத்துக்கு 2 தடவை அரசாங்கத்துலேயும் வர்றாங்க. நம்ம கண்டினியூ பண்ணி போட்டுக்க இந்த காலநிலை மாறும்போது போடணும். மாறும்போது அந்த 2 சீசன் வரும். அந்த 2 சீசனுக்கு வெயில் காலத்துக்கு முன்னால் ஒரு தடவை போடுவாங்க. குளிர் காலத்துக்கு முன்னாலேயும் ஒரு தடவை போடுறதுக்கு வர்றாங்க. அதெல்லாம் கண்டினியூவாக வந்துகிட்டே தான் இருக்காங்க. நாங்களும் போட்டுகிட்டே இருக்கிறோம். குடல் புழுங்கிறது மனிதனுக்கு இருக்கிற மாதிரியே தான் மாடுகளுக்கு அந்த குடல் எப்படி இருந்தாலும் பூச்சி இருக்குங்க. குடல் பூச்சி தான். அதுக்கு மாத்திரை இருக்குது.
மாத்திரை கொடுத்து மெடிக்கலில் வாங்கிக்கலாங்களா? மெடிக்கல்லே வாங்கிக்கலாம், மெடிக்கல்லே கிடைக்கும், எல்லா மாத்திரையும் மெடிக்கல்லே கிடைக்கும். குடல் புழு நீக்கிட்டா மாடுகளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக. ஆமாம். அது பலானே நிற்கலைன்னா கூட அந்த குடற்புழு மாத்திரை கொடுத்தோம்னா அப்புறம் ரெண்டாவது ஒரு வாரம் கழித்து பலானுக்கு வரும்போது இது போட்டோம்னா நிற்கும்னு சொல்கிறாங்க. அதை வச்சு அதே மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கருத்தரிக்கிறதுக்கு வந்து குடல் புழு நீக்கிட்டு பண்ணால் நல்லா இருக்குங்க. அப்போ தான் அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம். மாடு எப்படி பழக்கப்படுத்துக்கிறீங்க? பழக்கப்படுத்த நம்ம இருக்கிற மாடுனால ஒன்றும் பழக்கப்படுத்த வேண்டிய அப்படியே கண்டினியூ அங்கே வச்சுட்டு இருக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நாங்கள் பலர் தீவனம் போடுறதுனால எல்லா பசுந்தாலும் நம்ம தோட்டத்தில் கொண்டு வந்து கட்டிடுவோம். ஒரு தடவை டெய்லி ஒரு 3 டைம், டெய்லி ஒரு 3 தடவை தேனி போடுவோம். அவ்வளோதான், 3 தடவை. 3லேருந்து அது மாரினா 4 டைம் போடலாம். மேய்ச்சலுக்கெல்லாம் ஜாஸ்தி போடுறதில்ல, இருந்தாலும் இந்த புல் இருக்கிறதுனால இந்த புல்லை அறுத்துட்டு போட்டுரும். அதுபோக நீங்கள் வேறு என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க? வேறு மக்காச்சோளத்தட்டு வாங்குவோம், அப்புறம் தட்டு வைக்கோல் புல் வேணுமுன்னா வாங்கிக்கலாம். பத்தலையானா நம்ம அது இருக்கிறதுனால இதே போட்டுக்கிறோம். இதையே கொடுத்துக்கிறோம். இதையே கொடுத்துக்கிறோம். நல்லா இருக்கு இல்லைங்களா? இது கோப்போர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரதச்சத்து நல்லா இருக்குது. ஆவினில் நீங்கள் சொசைட்டியில் பால் ஊற்றிட்டு இருக்கீங்களா? ஆமாம். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆவின் சொசைட்டி பணம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனையே எப்பவும் வராது. ஆவின் பொறுத்த அளவுக்கு நல்லாமே வந்துடும், கரெக்டாக பணம் வந்துடும். அதனால் விலையும் கரெக்டாக ஒரு இது மாதிரி கிடச்சிட்டே இருக்குது. மொத்தம் தனியாக இருந்தால் திடீர்னு ஏற்றுறாங்க, அப்புறம் இறக்குறாங்க, கொஞ்சம் வித்தியாசம் வரும். திடீர்னு ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுக்குற மாதிரி தெரியும், அப்புறம் 5 ரூபா அது நம்ம ஒன்றும் போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அரசாங்கத்தில் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஊக்கத்தொகையோ ஒரு 3 ரூபா, லிட்டருக்கு 3 ரூபா தந்துட்டுருக்குறாங்க தனியாக, 1 லிட்டருக்கு. அது வந்து நல்லது. ரொம்ப இது வரைக்கும் வந்துக்கிற திட்டத்துலேயே இந்த 3 ரூபா கொடுக்குற திட்டம் தான் எங்களுக்கு பிடிச்சது. ஏன்னா எல்லா விவசாயிகளுக்கும் அந்த 3 ரூபா கிடைக்கும். இல்லாட்டி மற்ற இது வரைக்கும் ஏற்றின இதில் வந்து ஒரு 3 ரூபா ஏற்றுறாங்கன்னா பேசிக் வந்து மாறி மாறி வரும். அந்த 3.80 அப்படி வந்ததுன்னா அதுக்கு ஒரு 2 ரூபா தான் ஏற்றும். 3 ரூபா ஏற்றினாலும் அந்த 2 ரூபா தான் ஏற்றுவாங்க. ஆனால் 4, 5, 6, 5.6 அந்த பேட் வந்து 6.60 அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு தான் ரேட்டு ஜாஸ்தியாக போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த தடவை வந்து லிட்டருக்கு 3 ரூபா எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கு. அளவு அதாவது புரதச்சத்து கம்மியாக இருக்கிற பாலுக்கு கம்மியாக கிடைக்கும், எச்சாக இருக்கிறதுக்கு எச்சா. ஆனால் இந்த தடவை வந்து அந்த மாதிரி இல்லை. 1 லிட்டருக்கு விவசாயி 3 ரூபானா 3 ரூபா அப்படியே கிடைக்குது. அது வந்து எங்கேயும் பாலில் எங்கேயும் இதுவாகாது, மிஸ் ஆகாது, நேரடியாக விவசாயிகளுக்கு கிடைக்கிது. இது ஒரு நல்ல திட்டம். ஆமாம். ஏன்னா இல்லாட்டி அதை எப்படி வேணாலும் நடக்கலாம். நம்ம டெஸ்ட் போடும்போது அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு பேட்டு வரும், ஒரு மாடு பேட்டு வராது. ஆனால் இது வந்து ஆவரேஜாக விவசாயிக்கு ஊக்கத்தொகைங்கிறது நல்லா 3 ரூபாங்கிறது ஒரு பெனிஃபிட். எல்லா விவசாயிக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிது இந்த 3 ரூபா. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆவின் பரவாயில்லைங்கிறீங்க? கண்டிப்பாக. நாங்கள் ஒரு 20 வருஷமாக ஆவின் தான். இதில் உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ வருதுங்கய்யா? இதில் நம்ம சொல்கிற மாதிரி அதுதான் கலப்பின மாடாக இருந்தால் ஒரு 7 லிட்டர் ஆவரேஜ்னு போட்டுக்கிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா இது ஒரு மாடு இன்க்ரீஸாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். பேட்டு இன்க்ரீஸ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் அதை வளர்த்து இப்போ நாங்கள் போடுற அளவுக்கு வந்துரு. கலப்பின மாடெல்லாம் நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. கலப்பின மாடலாம் 4-0, 8-5 அந்த மாதிரி வருங்க. பேட்டு 4-0 வரும். இதரச்சத்தை வந்து 8-3, 8-2 இந்த மாதிரி எல்லாம் வரும். 8-0க்கு மேலே வந்துகிட்டே இருக்கும். தோராயமாக இதில் எவ்வளோ வருமானம் உங்களுக்கு வருதுங்க? வர்றதுன்னு கணக்கு பார்த்தோம்னா ஒரு மாடு இருந்ததுன்னா ஒரு டெய்லி ஒரு செலவெல்லாம் போக ஒரு 50 ரூபா மிச்சம் நிற்கும். அந்த அளவுக்கு தான் நிற்கி. கணக்காக கரெக்ட் போட்டு பார்த்தோம்னா அதுக்கு மேலே ஜாஸ்தியாகலாம் நிற்காது. அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 50 ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபா வரைக்கும் மார்ஜின் பார்க்கலாம். அதுக்கு மேலே எல்லாம் பார்க்க முடியாது. ஆமாம். உங்களுடைய மாடு வளர்ப்பு அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. ஓகே, நம்ம ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நம்ம ஊர் ஒரு ஒரு அளவாக ஒரு 80 குடும்பம் இருக்கிற மாதிரி தான். ஒரு சின்ன ஊர் தான். இந்த ஊரில் ஒரு 600 பேர் 700 பேர் மற்ற ஜனத்தொகை அவ்வளோதான் இருக்குது. ஓடிச்சாவடி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மினி பஸ் போட்டிருக்குறாங்க எங்கள் ஊருக்கு. ரொம்ப எல்லா ஊருக்கும் இப்போ பஸ் வர்ற மாதிரி மினி பஸ் எங்கள் ஊருக்கு வந்திருக்கு. ஒரு அழகிய ஒரு கிராமம் தான் நம்ம ஊர். கிராமம் தான். எங்கள் ஊர் பக்கத்தால் தென் திருப்பதி கோயில் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் வித்தியாசம். புகழ்பெற்ற ஒரு கோவில். ஆமாம், தென் திருப்பதி கோயில் நல்லா இருக்கும்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஓகே ஐயா, பார்த்தீங்கன்னா மாடு பிடிச்சி போயிட்டு இருந்தாரு. ஐயா கிட்ட நம்மளுடைய மாடு வளர்ப்பை பற்றியும் நம்ம ஊரை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா இன்பத்தோட வரவேற்றாரு. அதுக்கே ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ஓகே, இந்த வீடியோ பதிவும் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராமமாக போயிட்டு மாடு மட்டும் இல்லாமல் அந்த ஊரை பற்றியும் ஸோ அந்த அழகிய ஒரு விசுவலை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு பிடித்தமான ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரம் டிவியை தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.